இன்றைக்கி நாங்கள் மதியத்துக்கு காளான் பிரியாணி கடையில் வச்சு செஞ்சுட்டோம். ஸோ எங்கள் கடையில் வச்சு செய்யவங்களையுமே ஒரு ஒரு இடைஞ்சல் தான். இருந்தாலும் பிரியாணி அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு செமையாகவே தெரியாது. சில டக்கு டக்குன்னு வந்து தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் எங்களுக்கு வந்து கடைக்கு பக்கத்தில் எல்லா கடையும் இருக்குது. அதனால் எங்கள் கடையில் என்னென்ன வேணுமோ அங்கேயே போய் ஒரு அக்கௌண்ட்டை போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்தோடனே பாத்திரம் வந்து இவ்வளோ பெரிய பாத்திரம் கிடையாது, சின்ன சின்ன பாத்திரம் தான் வச்சுருந்தேன். ஸோ பக்கத்து வீட்டில் அதுக்கும் தர ரெடியாக இருக்காங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு கப்பு பிரியாணி தரணும். ஸோ ரெடியாக கொடுத்துட்டாங்க அவங்களுமேவும். ஸோ நல்லா க்ளோஸ் தான் அந்த பொண்ணும் எங்களுக்கு. ஸோ என் மாமா என் பையனு பொண்ணும் அதை பார்த்தோன்னேவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காளான் பிரியாணிலாம் ஒரு பிரியாணி அப்படிம்பாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜில் பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போல். எங்களுக்கு பிரியாணினாலே போதும். அது எந்த பிரியாணினாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், நானும் என் பிள்ளைகளும். ஸோ செய்யன்னு தோணுச்சு, செஞ்சாச்சு. செஞ்சு முடித்தோடனே பார்த்தா சட்டி தான் காலி ஆயிடுச்சு. பொறுங்கடா வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா அது விடலை, சாப்பிட்டாங்க. சட்டி கொடுத்தவங்க பிரியாணி கொடுத்தாச்சு. தேங்க்யூ.